சண்டே ஸ்பெஷல் காலை டிஃபன் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு யோசனை தோணுச்சு. கஞ்சி செஞ்சுட்டு அது காயில் செனாகுனி போட்டு செஞ்சு சாப்பிட்லான்ட்டு. ஆனால் குழந்தைங்க ஒரு சில காயெல்லாம் விரும்ப மாட்டாங்க. இதேமாரி செஞ்சோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த கஞ்சிக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காய்கறிலாம் போட்டு செனாகுனி போட்டு செஞ்சால் மிளகா கிள்ளி சாம்பார், ரசத்துக்கு, அப்புறம் வந்து கஞ்சிக்கு. ஆனால் இதெல்லாம் கூட கஞ்சிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இது விரும்பி சாப்பிடுவோம். இப்போ என்னென்ன காய்கறி அதில் ஆட் பண்ணோன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய், முள்ளாங்கி, வெங்காயம், தக்காளி, தாளிப்பதற்கு கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு. ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா தக்காளி எல்லா காயும் போட்டு ஆட் பண்ணி நல்லா ஒரு கலக்கணும். எல்லா காய்கறியும் போட்டாச்சு. கலக்கிட்டு இப்போ வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதையும் கலக்கிட்டு ஒரு தட்டை போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டோன்னு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம செனாகுனி பக்கம் போகணும். செனாகுனியை சுத்தம் பண்ணுறதுக்கு அலசுறதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கல் உப்பை போட்டு வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே செனாகுனி சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தோம், எதுவும் இல்லை, நல்லாயிருக்கு. இப்போ அந்த மஞ்சாத்தூள் உப்பில் போட்டு நல்லா கலரிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி நல்லா அலசினா அப்போ தான் நமக்கு அந்த ஸ்மெல் வராது, நீச்சி ஸ்மெல்லு. இப்போது டேஸ்டியாக இருக்கும் அது. அடுத்தது 4-5 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த காயில் ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டு இதுவும் 5-10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நேரம் வேகட்டோன்னு விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்லாம் கஞ்சிக்கு. காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த நேரத்தில் நம்ம செனாகுனியை சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அலசி அதை நல்லா பிழிஞ்சு அதில் போட்டு அது பாருங்க எப்படி கலக்கிறோன்ட்டு. அதேமாதிரி நல்லா கலக்கிட்டு அது கொஞ்சம் நல்லா வாசனை வரும். 5-10 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. இன்னும் ரொம்ப வாசனை கமகமன்னு வரும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சம் தட்டை போட்டு மூடிடலாம். செனாகுனிலாம் போட்டு காயெல்லாம் போட்டு நம்ம மூடி வச்சிருந்தோம் இல்லையா, இப்போ தட்டை திறந்துட்டோம். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். கஞ்சியும் ரெடி, காயும் ரெடி. செனாகுனி காய் கஞ்சிக்கு இப்போ இதை செஞ்சு சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் காலையில் இதுதான். நாளைக்கு உங்கள் வீட்லையும் இதே செய்கிறீங்களா, செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கஞ்சி எப்படி செய்யணும்னா அதையும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு எப்படின்னு நாங்கள் சொல்லித்தரோம். கஞ்சியாக ரெடி ஆயிடுச்சு. கஞ்சிக்கு இதை தொட்டு சைட் டிஷ்ஷாக ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், கஞ்சியோடு இதை செஞ்சு சாப்பிட்றோம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you for watching Fusion with me. Marathon channel, subscribe, like, share and comment.